அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்டில் கேட்ட கேள்விக்கெல்லாம் வரிசையாக பதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். வினித் கே இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, மார்க் ஷீட்டு எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெகுலர் ஸ்டூடெண்ட், அதாவது ரெகுலராக இப்போ இந்த வருஷம் ஸ்கூலில் படித்து அரியர் எழுதினவங்க அந்த ஸ்கூல்லே இஷ்யூ பண்ணுவாங்க. ப்ரைவேட் கேண்டிடேட் அவங்க எந்த சென்டரில் எழுதினாங்களோ, அந்த எக்ஸாம் எழுதினாங்களோ அந்த சென்டரில் போய் வாங்கிக்கலாம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வாங்கிக்கலாம். என் தன்வீர் இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அப்ளை பண்ண போனேன் ஆனால் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில டைம் ஓப்பன் ஆகாது, இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜி பிரசங்கி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ண உடனே அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டரை காண்டாக்ட் பண்ணி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்டு டைமு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, இமீடியட்டாக தெரிஞ்சுக்கிங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாவட்ட கல்வி ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் உங்கள்கிட்ட உள்ள ரெசிப்டை காமிச்சு உங்களுக்கு எங்கே எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு கேட்டுங்க. அடுத்தது மனிஷ் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நடக்க போகிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11th 12th ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபீஸ் தான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 ரூபா ப்ளஸ் 105 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக +1 +2 எழுத போகிறதா இருந்தால் 150 ரூபா ப்ளஸ் 105 கட்டணும். 10th டோட்டலாக 195 கட்டணும். நீங்கள் தக்கல் முறையில் கட்டுறதா இருந்தால் 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும். இப்போ ஸ்கூலில் படித்து, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இதில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தக்கலுக்கு உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அப்படி இல்லைன்னா 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும். அடுத்தது சுட்டி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் மார்க் ஷீட்டும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் மார்க் ஷீட்டும் ஒன்றா வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படி வராது. பப்ளிக் எக்ஸாம் மார்க் ஷீட்டு முன்னாடியே வந்துடும், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அதுக்கு பிறகு தான் வரும். அடுத்தது விஜய் பிரகாஷ் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 12th ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு இன்டர்னல் மார்க் இருக்கா? இன்டர்னல் மார்க் கிடையாது. இவங்க 90 மார்க்ஸ்க்கு எழுதணும், மீதி 10 மார்க்கு நீங்கள் எழுத தேவையில்லை. இந்த 90 மார்க்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100ஆக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் 100க்கு தான் வரும். அடுத்தது சிவம் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் ரெகுலர் ஸ்டூடெண்ட் 2023 12th பாஸ் பண்ணிட்டேன். 11th ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் ஃபெயிலு. ப்ராக்டிக்கல் எழுதணுமா, தியரி மட்டும் எழுதணுமா, இன்டர்னல் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலில் மினிமம் அட்டன் பண்ணால் மட்டும் போதும். ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அட்டன் பண்ண தேவையில்லை. தியரியில் மினிமம் 15 மார்க் எடுத்தால் தான் பாஸ். இன்டர்னல் மார்க்கு 10 மார்க்கு அது தேவையில்லை. இருந்தால் ஓகே, இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆனால் டோட்டல் மார்க்கு 35 வரணும். 35 மார்க் இருந்தால் பாஸ். அடுத்தது அரவிந்த் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2015 +2 முடிச்சிருக்கேன், மேக்ஸ் ஃபெயிலு. இப்போ எழுதுனா எவ்வளோ மார்க்குக்கு எழுதணும், பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஏற்கனவே போட்டேன். இப்போ அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள். அடுத்தது சுட்டி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரினியூவல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ எல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு மாதிரி தான் தர்றாங்க. அந்த சர்டிஃபிகேட் ரினியூவல் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் வேறு எதோ மாதிரி வச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாருக்குமே இப்போ இஷ்யூ பண்ணுறது ஒரு கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த கார்டை ரினியூவல் பண்ண தேவையில்லை, அது பர்மனெண்ட் ரிஜிஸ்டர் கார்டு. அது மற்ற கேள்விக்கான பதிலில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி இருந்தால் கமெண்டில் கேளுங்கள்.